பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து அழகு 12 பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அணு அமைப்பு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல ஆரம்பத்துல ஆட்டத்தோடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் டால்டன் முக்கியமான ஒரு சயின்டிஸ்டோடைய அந்த கொள்கை, டால்டன்ஸ் கொள்கையை பத்தி பார்த்தோம். கரெக்டா டால்டன் தியரியை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தா அந்த அனிமேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அந்த ஒரு எலக்ட்ரான் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி நியூட்ரான் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, யார் கண்டுபிடிச்சா, அது நியூட்ரானா என்ன, எலக்ட்ரானா என்ன அப்படிங்கிறத எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் பின்னாடி இணைதிறன் நம்ம வேலன்சி பற்றி படிக்க போறோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் வரும். சரிங்களா? அந்த ஆட்டத்தெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சு சிமுலேஷன் அனிமேஷன் காட்டுறேன். ஓகே. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா தாம்சனுடைய அணு மாதிரி. அதாவது அணு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, இப்படிலாம் இருக்கலாம், உள்ள இப்படிலாம் இருக்கலாம் இப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த மாதிரி மாடல் அப்படிம்பாங்க. சரியா? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ டால்டனுடைய அட்டாமிக் தியரியை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அவருடைய தியரியில மெயின் பாயிண்ட் என்ன? அவருடைய டால்டனுடைய ஃபர்ஸ்ட் அவருடைய தியரியில மெயின் பாயிண்ட் என்ன? மெயின் பாயிண்ட் என்ன? என்னதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நிறைய பாயிண்ட் சொன்னார், அப்படிதானே? எது மெயின் பாயிண்ட்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு எந்த பாயிண்ட் தோணுதோ அதுதான் மெயின் பாயிண்ட். நீங்க உங்களுக்கு அது உடைக்க முடியாது, இல்ல சிறுசா இருக்கும், இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஓகே, குட். எஸ். அதாவது அணு அப்படிங்கிற அந்த ஆட்டம் இது உடைக்க முடியாதுன்னு டால்டன் சொன்னார். மெயின் பாயிண்ட். சரியா? இது மட்டும் சொல்லல, இன்னும் சில பாயிண்ட் சொன்னாரு. நம்ம மெயின் பாயிண்ட் இப்ப எடுத்துக்கலாம். ஆட்டத்தை ஃபர்தரா ஸ்பிளிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அணுவை விளக்க முடியாது, ஆட்டத்தை விளக்க முடியாது. பட் அவர் சொல்லிட்டாரு. சயின்ஸ் அதோட நிப்பாட்டுமா? இல்ல. கரெக்டா? அப்படிதானே? கண்டிப்பா நிக்காது. நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, அடுத்தடுத்த ஸ்டெப் போறாங்க. நம்ம நம்ம யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப எல்லாருமே 5G இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க. அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு படம் போட்டாலோ பாட்டு போட்டாலோ டக்கு டக்கு டக்குன்னு ஏறுது. பட் டேரக்டா 5G வரல, 5th ஜென்ரேஷன் வரல, 4G வந்துச்சு. 4G கூட ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 3G இருந்துச்சு, 2Gலாம் இருந்துச்சு. 2Gலாம் நாங்க யூஸ் பண்ணுவோம். நாங்க அப்பதான் காலேஜ் படிச்சுட்டு வரும்போது அப்பதான் அந்த மொபைல் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு. மொபைல் வச்சிருக்கவங்களே பெரிய ஏதோ பெரிய ஆள் மாதிரி நம்ம நினைப்போம். செலிபிரிட்டி மாதிரி அவங்க நினைப்போம். ஏதோ ஒரு இப்ப நம்ம ஒரு ஆக்டரையோ நான் யோசிக்க மாட்டேன். பொதுவான மக்கள் என்னன்னா ஆக்டரை பெருசா யோசிப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் வீரர்களை பெருசா யோசிப்பாங்க, அவங்க பின்னாடி போகணும்னு நினைப்பாங்க. அந்த டைம்ல என்னன்னா மொபைல் யார் கையில வச்சிருக்காங்க நாங்க அவங்கள வித்தியாசமா பார்ப்போம். ஏப்பா மொபைலா வச்சிருக்கானப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன மொபைல் தான் இருக்கும். இப்ப நம்ம என்னெல்லாமோ மொபைல் பார்க்கணும், அந்த சின்ன மொபைல் இருக்கும். அப்போ சில ஊர்ல இருக்கிற அண்ணங்களோ யாரோ ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அப்ப வந்து ஒரு பாட்டை எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிப்பாங்க. இந்த பர்றா பாட்டை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன்னா ஒரு பாட்டு ஓடும் பார்ப்பாங்க. ஒரு பாட்டை போட்டுவிட்டு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் டவுன்லோட் ஆகும். ஏன்னா அது அந்த 2G ஸ்பீடு அப்படிதான் இருக்கும். அப்புறம் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணாம அந்த மாதிரி ஸ்லோவில் தான் அது வந்து ரன் ஆகி தான் காமிக்கும். ஆனா இப்போ நமக்கு அப்படி இருக்கா? இப்போ ஆக்சுவலி அது வந்து இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஈஸியா தெரிஞ்சாலும் நல்லதா தெரிஞ்சாலும் இதுல ஒரு மைனஸ் இருக்கு. என்ன மைனஸ்னா, இப்போ நான் நிறைய பேரை வாட்ச் பண்றேன். ஒரு பொறுமையே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமானது, பரபரப்பானது மைண்ட். ஏன்னா மைண்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்படி திருப்பி விட்டுட்டே கிடக்கணும். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு யாராவது ஸ்பீச் கொடுக்கறது ஒரு 20 நிமிஷம் பார்க்க முடியுமா? ஏன்னா நம்மளுடைய அந்த ஒரு பொறுமை மைண்டு. சந்தான பழனி சார். சார் மேடம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். இன்னைக்கு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்டட் கிளாஸா எடுத்துருங்க சார். ஐ வில் டிஸ்கஸ் யூ செப்பரேட்லி. ஓகே. 6:45 வரை எக்ஸ்டெண்டட் கிளாஸஸா இதை கொண்டு போயிடுங்க சார். 6:45 மேடம்? ஆமா. ஓகே. 6:40 40 என்ன பண்ணுமோ அது எக்ஸ்டெண்டட் கிளாஸா முடிச்சிருங்க. சரி மேடம். ஓகே ஓகே டன். அண்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருங்க. இன்னைக்கு எக்ஸ்டெண்டட் கிளாஸ் 6:45 ஓட கிளாஸ் முடியறது சொல்லிடுங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே ஷூர் மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 8th சயின்ஸ் 8ஆம் வகுப்பு அறிவியல் வந்து எப்பவுமே ஒரு ½ நம்ம முடிப்போம். இன்னைக்கு மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்டெண்டா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் எந்த கிளாஸும் இருக்காது, கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
சாரி 8:45 சொல்லலை, 8ஆம் வகுப்பு 6:45 வரைக்கும் இருக்கும். 6:45 வரைக்கும் நான் தான் உங்களுக்கு அறிவியல் எடுப்பேன். ஓகே, கிளியரா? ரைட். ஓகே, ஏன்னா மேடம் நம்ம ஒரு அர்ஜென்சி தானே. ஓகே, ரைட், சூப்பர். நீங்க இருப்பீங்க, பொறுமையா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா அந்த பொறுமையை பத்தி தான் நான் பேசியிருந்தேன். ஸோ நான் வந்து நிறைய பேர் பார்க்குற அந்த இதை சொல்றேன். நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்லாம இருக்கு. ஏன்னா அந்த ஷார்ட்ஸை திருப்பி 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 அடுத்தடுத்த கண்டென்ட் வரணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்தோட இன்டர்நெட் யுகத்துல நம்மளால நேத்து நடந்ததோ முந்தா நடந்ததே இப்போ திருப்பி பார்க்க முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க மொபைல் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட்லாம் அவ்வளவுதான். அது காலாவதியான கண்டென்ட். 2 நாள் முன்னாடி உள்ள கண்டென்ட் அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இன்னைக்கு பரவாயில்லப்பா, அடுத்த செகண்ட் என்ன, இப்ப என்ன நடக்கு, இந்த 10 நிமிஷத்துல என்ன நடந்திருக்கு, இப்படிதான் ஓடிட்டே இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல கண்டென்ட்டும் வந்துட்டே இருக்கு. கண்டென்ட் கிரியேட்டருக்குலாம் துட்டை கொடுத்து நீங்க எப்படியும் இந்த மக்களை எப்படியும் ஒரு வழி பண்ணிருங்கடான்னு சொல்லி காசை கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, எதையாவது கண்டென்ட் போட்டு தான் நடக்கணும். இந்த மாதிரி ஒரு இது பண்றாங்க. சோ அந்த பொறுமையை உங்ககிட்ட இருந்து எடுக்கிறாங்க. மைண்ட் அளவுல ஒரு ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றத எடுக்கிறாங்க. ஃபோக்கஸ் பண்றது உங்களுக்கு இல்லாம போயிட்டுனா, நீங்க ஒரு பர்ட்டிகுலரான விஷயத்துல ஜெயிக்க முடியாது. நீங்க ஜெயிக்கலன்னா, நீங்க கடைசி வரைக்கும் ஒரு நார்மலான பீப்புளா தான் இருக்கணும். அப்ப நார்மலா நீங்க இருந்தா தான் இன்னொருத்தன் பணக்காரனாவோ, இன்னொருத்தன் பெரியவனாவோ ஆக முடியும். அதனால இத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதுதான் அந்த ஒரு சின்ன இது. இது வந்து என் வாழ்க்கையில நான் பார்த்து அனுபவிச்ச கதைய தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பார்த்தது. அது கதை கூட இல்ல. பார்த்தது. அனுபவத்த நான் சொல்றேன். ஓகே, ரைட். சோ இதுல நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்சன் அவருடைய அணுமாதிரி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி டைரக்ட்டா தாம்சன் அணுமாதிரி இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, ஆட்டம் பத்தி சொன்னேன். ஆட்டத்த டால்டன் என்ன சொன்னார்? ஸ்பிட் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அப்ப சயின்ஸ் அங்கேயே நிக்கல. அடுத்து என்ன? அடுத்து என்ன? அடுத்து என்ன? அப்படின்னு மூவ் ஆகுறாங்க. ஓகே. இப்போ தாம்சன் சாரி டால்டன் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மேஜர் டிஸ்கவரி நடக்கு. ஆ, அதுதான் எலக்ட்ரானோட டிஸ்கவரி. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? எலக்ட்ரானோட டிஸ்கவரி. இதை யார் பண்ணா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் அடிப்படை துகள்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பார்ட்டிகிளும் கண்டுபிடிச்சதை நான் சொல்லியிருக்கேனா? இல்லையா? அப்படிதானே? எலக்ட்ரானு, புரோட்டானு, நியூட்ரான். இப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு ஒன் வேர்ட் தான் கேட்கிறேன். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறேன். நீங்க உங்க புக்க திருப்பி பார்க்கலாம். திருப்பி பார்த்து கூட நீங்க சொல்லலாம். எலக்ட்ரான் கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு ஒரு குழாயை வச்சு போட்டிருப்பாங்க. இதே நான் அனிமேஷனா காமிச்சிருக்கேன். இருக்கா உங்க புக்ல? அது வந்து என்ன, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சர் வில்லியம் குரூக் அப்படிங்கறத ஞாபகம் இருக்கா? இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கா? ஒரு மின் இருக்க குழாய் இருக்கும், ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இருக்கும், அதுல மின் வாய்கள், அதாவது 2 உலோக மின் வாய்கள் இருக்கும். எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லுவோம் கூடியது, ஆனோடு கேத்தோடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா? ரைட்டா? சோ அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானோட கண்டுபிடிப்பை நடத்துறாங்க. இந்த எலக்ட்ரானோட கண்டுபிடிப்புக்கு முக்கியமான ஒரு ஆளு தான் ஜே தாம்சன். இப்ப கிளியரா புரிஞ்சுச்சா? ஜே தாம்சன், இங்கிலீஷ் சயின்டிஸ்ட், ஒரு ஆங்கில அறிவியல் அறிஞர். இவர் வந்து கண்டுபிடிக்கிறார். ஜே தாம்சன் 1904ல ஒரு ஆட்டம் எப்படி இருக்கணும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு மாடலை ப்ரொபோஸ் பண்றாரு. ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடலை ப்ரொபோஸ் பண்றாரு. அதுதான் தாம்சனின் அணு மாதிரி, தாம்சன் ஆட்டம் மாடல். ஓகே, ரைட். இந்த மாடலுக்கு ஒரு நேம் உண்டுப்பா. பிளம் புட்டிங் மாடல் அப்படிம்பாங்க. பிளம் புட்டிங் மாடல். சரியா? இது பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு புரியாட்டாலும், அதுக்கு இன்னொரு மாடல் நம்மளுக்கு ஃபேவரட்டா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மாடல் நேம் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இது வாட்டர் மெலன் எல்லாருக்குமே தெரியும். தர்பூசணி பழம். வாட்டர் மெலன் மாடல். இப்ப பிளம் புட்டிங் நான் படத்தை காமிக்கிறேன். பட் வாட்டர் மெலனை பத்தி உங்களுக்கு வந்து தெரியும். வாட்டர் மெலன் எப்படி இருக்கும் நீங்க சொல்லக்கூட வேண்டாம். இமேஜின் பண்ணிப்பாங்க. வாட்டர் மெலன் எப்படி இருக்கு? அதாவது நான் நான் சொல்றது எப்படி சொல்றேன்னா, வெளிப்புறம் எப்படி இருக்குங்கிறது, அப்புறம் உள்புறம் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்றேன். யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்?
எஸ். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சோப்பு கலர்ல இருக்கும். அப்படிதானே? பெரும்பகுதியான சோப்பு கலர்ல இருக்கும். எஸ். விதைகள் கருப்பு கலர்ல விதைகள் இருக்கா? அது. என்ன சார் இது எதுக்கு சொல்றாங்கன்னா, இதுதான் ஒரு மாடல சொல்றாரு. வாட்டர் மெலன் சொல்லல. அவர் சொன்ன மாடல் வாட்டர் மெலன் மாரி இருக்கு. நான் சொல்றேன். பிளம் புட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா, பிளம் புட்டிங்னா சில பேருக்கு டவுட் வரலாம். என்ன சார் பிளம் புட்டிங்னா அது வந்து ஒரு கேக்ப்பா. நான் அந்த பிக்சரையும் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். நான் ஸ்கிரீன ஷேர் பண்றேன். இப்படிதான் இருக்கும் அந்த கேக்கு. வந்துட்டா ஸ்கிரீன் இப்போ வரும். வந்துட்டா? இதுதான். இது வந்து அது ஃபாரின் கண்ட்ரீஸ்னால ஒரு ஃபேவரட்டான ஒரு கேக்கு. இதுல இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. பெரும்பகுதி ஒரு மாரி ப்ரவுன் மாரி இருக்கும். நடுவுல அந்த நட்ஸ் இந்த மாரி ஏதோ ஒண்ணு அப்படியே அங்கங்க இருக்கும். இதே மாரி தான் அவருக்கு. இதுதான் ப்ளம் புட்டிங். ஸோ அவங்களோட ஏரியால அது ஃபேமஸ்னால ப்ளம் புட்டிங் மாடல் அப்படிங்கிற மாரி எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது வாட்டர் மெலன் மாடல். தர்பூசணி இத வந்து எடுக்கலாம். சரியா? ஓகே ரைட். ஸோ இவர் இந்த மாடல்ல சொல்றாரு. இது என்ன மாடல்? இது ஏன் இப்படி சொல்றாங்க? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இதோ ஒரு ஒரு தர்பூசணி நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல ரெட் கலர் பார்ட்ஸ். இது ஃபுல்லாமே அப்படியே ரெட் கலர் பார்ட். நான் சும்மா ஒரு உங்களுக்கு இமேஜின் பண்றதுக்காண்டி நான் இப்படி சொல்றக்கூடியதுதான். ஓகே. இப்படி இருக்கு. ரைட்டா? அப்ப வாட்டர் மெலனோட தர்பூசணியோட ரெட் பார்ட்ட நீங்க யோசிச்சுக்கோங்க. கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. ரைட். இதுதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பாசிட்டிவ் சார்ஜ். இது ஃபுல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா ஒரு அணுக்கு 2மே இருக்கு. நேர் மின் சுமையும் உண்டு, எதிர் மின் சுமையும் உண்டு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா ஆட்டம் வந்து நியூட்ரல் தான். நடுநிலைத்தன்மை. ஆனா 2 சார்ஜ் இருக்கு. நான் அதனால சார்ஜ் அந்த வார்த்தையை கவனிக்க 2 சார்ஜ் இருக்குன்னு சொன்னேன். நியூக்ளியஸ்ல ஒரு சார்ஜும் அதை சுத்தி வரக்கூடிய நியூக்ளியஸ் சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. எஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால அந்த ஒரு பிளஸ் 5 மைனஸ் 5 2 பேர் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆட்டத்திலையும் சமமான எண்ணிக்கையில தான் அந்த புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் இருக்கும். இது வேறுபடும் போது அது ஸ்டெபிலிட்டி இல்ல வேலன்சி அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ +5 இருந்தா -5 இப்ப 0 ஆயிரும். அப்ப நியூட்ரலா இருக்கு. 0ங்கிறது நியூட்ரல். ஓகேவா? ரைட். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஆட்டத்துல இந்த மாரி ஒரு தர்பூசணியில எல்லா பக்கம் அப்படி பரவி இருக்க மாரி ஒரு சீராக பரவி இருக்குது. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா சீராக பரவி இருக்கிற மாரி இருக்குமா? அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்ப அடுத்து சீட்ஸ் விதைகள நம்ம எடுக்க போறோம். இந்த தர்பூசணிய பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு விதைகள் வந்து நடு பகுதியில இருக்க மாரி இருக்கும். பட் நம்ம இமேஜின் பண்றதுக்கு அங்கங்க ஒண்ணொண்ணு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? அங்கங்க எடுத்துக்கிறேன். இது என்னன்னா, இததான் அவர் என்ன சொல்றாரு? யாரு? ஜே.ஜே. தாம்சன் சொன்னது சொல்றேன். இதெல்லாம் எலக்ட்ரான்பா. எலக்ட்ரான் இப்படிதான் இருக்கும்னு அவரு சொல்றாரு. நெகட்டிவ் சார்ஜ். புரியுதா? இப்ப புரியுதா? எங்க பாசிட்டிவ் சார்ஜ்க்கு நான் ரெட் கலர் பாட்டில் போட்டிருக்கேன். சிவப்பு கலர்ல இருக்கக்கூடியத நீங்க வாட்டர் மெலன யோசிச்சு பாருங்க. அதுல அங்கங்க விதைகள் இருக்குமா? அதுதான் எலக்ட்ரான். ஆட்டத்துல இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொன்னா? ஜே.ஜே. தாம்சன் சொன்னாரு. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே? ஓகே. சோ இப்படி 2 பேர் இருந்தாலுமே 2 பேரும் சமமா இருக்கனால ஒரு ஆட்டத்த ஒரு அணுவ நீங்க ஹோலா பார்க்கும்போது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதுல எந்த டவுட் வந்துடக்கூடாது. என்டையர் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஏன்னா இப்ப நீங்களே சொல்லிடுங்க. ஏன்? ஏன்? எலக்ட்ரிக்கலா நியூட்ரல் சொல்லியிருக்கேன். சார் சொன்னா கரெக்ட் ஆயிருமா? யோசிங்க. எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன். ஏன்னா கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதாவது டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜும் டோட்டல் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலா இருக்கும். அதாவது புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ்னா புரோட்டான் அது எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ் 2 பேருமே ஈக்குவலா இருப்பாங்க. ஓகே. சார் கரெக்ட்டா இருக்கே, நல்லா இருக்கே, இந்த மாடல் நல்லா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா திருப்பி பின்னாடி வரக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து இந்த மாடல்ல சில மிஸ்டேக்ஸ், சில லிமிடேஷன்ஸ், சில எரர்ஸ கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. அப்போ
இவர் சொன்ன மாடல் வந்து யோசிச்சு பாருங்க. சார் அவர் வந்து ஒரு மாடல் சொல்றாரு. பின்னாடி வர்றவங்க வந்து ஒரு மாடல் சொல்லும்போது, அ இந்த மாடல் கரெக்ட்டு, அந்த மாடல் தப்புன்னு எப்படி சார் சொல்லுவாங்க? அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகுதா? அப்படிதானே? இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். பார்க்கக்கூடிய விஷயத்த நீங்களே பார்த்து சொல்லிடலாம். ஆமாப்பா இது இப்படிதான்ப்பா இருக்கு. நான் மாத்தி சொன்னா, இல்ல, இல்ல இந்த பறவை வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க பார்க்குறீங்க மஞ்சள் கலர்ல இருந்தா, ஆமா மஞ்சள் கலர்ம்பீங்க. அது ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னா என்ட்ட என்ன சொல்றீங்க? சார் ஆரஞ்சு கலர்ல இருக்கு அப்படிம்பீங்க. கரெக்ட்டா? ஆனா ஆட்டத்த நம்மளால பார்க்கவே முடியாது. இன்விசிபிளா இருக்கு. இப்ப என் கையில 1008 2000 ஒரு அணுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா 1000லாம் கூடவே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 அணுக்கள் இருக்குன்னா என்னால கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ ஒருத்தர் மாடல் சொல்றாரு. அது சரிங்கிறதையோ, இல்ல தப்புங்கிறதையோ நாம எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு சயின்டிஸ்ட் எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா, அதுக்கு தான் எக்ஸ்பெரிமென்ட். அறிவியல் அனைத்துமே சோதனைகள் அடிப்படையில செக் பண்ணி பார்ப்பாங்க. வெறும் வாய் வார்த்தையா இல்ல, இன்னைக்கு இதுதான்ப்பா இருக்கும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு புதுசா நம்ம சொல்ல முடியாது. சோதனைகள் அடிப்படையில, எக்ஸ்பெரிமென்ட் அடிப்படையில அத சொல்லுவாங்க. இது புரியுதா? இப்ப யாரா ஏன்னா கேட்பாங்க. ஏதாவது ஒரு இன்டர்வியூல எங்கேயோ கேட்பாங்க. "எப்படிப்பா அத அவரு சொல்றாரு?" அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்லணும். சார் அது ஏன்னா அதுக்கு எக்ஸ்பெரிமென்ட் நேம்ஸும் இருக்கு. அந்த எக்ஸ்பெரிமென்ட் நேமும் சொல்லணும். வெறும் எக்ஸ்பெரிமென்ட் மட்டும் பண்ணி சொன்னாங்க சார்ன்னு சொல்லக்கூடாது. எக்ஸ்பெரிமென்ட் நேம் வச்சு சொல்லணும். சரியா? ஓகே. அப்போ இவரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இல்ல கற்பனை பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அத எக்ஸ்பெரிமென்டலா நம்ம வெரிஃபை பண்ணணும். சோ அங்க தான் சில விஷயங்கள் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது ஃபெயில் ஆகுது. இவர் சொன்ன மாடல் அந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. சரியா? ஓகே. அவர் அந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவரால இது ஏன் வருதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. சரியா? ரைட். சோ அப்ப லிமிட்டேஷன்ஸ் பார்ப்போம். வரம்புகள் பார்ப்போமா? ம். இந்த தியரியோட தாம்சன் அனுமானத்துடைய லிமிட்டேஷன்ஸ் பார்ப்போம். என்ன? ஓகே. இப்போ அ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜும், நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவல்ன்னு சொல்ட்டாரு. ரைட். மிக்ஸ் ஆயி இருக்குப்பா. ஒரே இதுல மிக்ஸ் ஆயி இருக்குன்னு சொல்ட்டாரு. அப்படிதானே? அப்போ பின்னாடி வரவங்க கேட்கறாங்க, 2 பேரும் மிக்ஸ் ஆயிருக்காங்கன்னா, ஏன் 2 பேரும் நியூட்ரலைஸ் ஆகல? நியூட்ரலைஸ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேன்சல் ஆயி 0 ஆயிருவாரு. உடனே விழுந்த உடனே 2 பேரும் 0. ஒரு பாசிட்டிவ் வந்த உடனே ஒரு நெகட்டிவ் வந்துருது. 2 பேருமே அட் த டைம்ல வருவாங்க. 2 பேருமே நியூட்ரலைஸ் ஆகுறாங்க. இமிடியேட்டா ஆயிருவாங்க. அப்படிதானே? அப்போ நியூட்ரலைஸ் ஆயிருவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. And how the positively charged sphere is shielded from the negatively charged electrons அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. 2மே நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. பட் நம்மளுக்கு ஆட்டம் நியூட்ரலைஸ் பண்ண மாரியா இருக்கு. ஆட்டமே இல்லாம உடைஞ்சு போயா, இல்ல ஒரு மாரி கரைஞ்சு போயா இருக்கு. ஆட்டம் இருக்கு. அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஒரு மாரி தனித்து விடப்பட்டு, இல்ல பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்? எப்படி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது? நீங்க எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப மட்டும் எப்படி பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்லும்போது, அவரால சொல்ல முடியல. இந்த தியரிய வச்சு அவரால சொல்ல முடியல. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர் ஏன்னா நியூக்ளியஸ் இப்படி இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியர் ஷீல்டட் ஃப்ரம் த நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான். இங்க எலக்ட்ரான் சுத்தி வருது. ஓகே. அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எப்படி அது ஷீல்டட் ஆயிருக்குங்கிறத சொல்ல முடியல. இது 1. 2வது பாயிண்ட் பார்க்கலாமா? 2 அவரு ஒரு புரோட்டான்ஸும், எலக்ட்ரான் பத்தி மட்டும் பேசினாரு. ஆனா, இன்னொரு ஆள அவரு விட்டுட்டாரு. யாரு? நீங்க சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ். யாரு? அவர் சொன்ன அந்த 2 ஆள் மட்டும் போதுமா? அ ஓகே. சோ அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப அந்த இன்னொரு ஆள எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே. எஸ். அவர்தான் நியூட்ரல். எஸ். நியூட்ரல் பார்ட்டிகிள் இருக்குல்ல? நியூட்ரான். போடலாமா? நியூட்ரான். அந்த நியூட்டனோட பிரசன்ஸ் பத்தி அவரு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. ஓகே. சோ இந்த லிமிட்டேஷன் புரிஞ்சுதா? இந்த லிமிட்டேஷன்ஸ் 2 மார்க் கேட்டாங்கன்னு எழுதலாமா? 2மே நியூட்ரலைஸ் ஆயிருது. அது ஏன்னு சொல்ல முடியல. எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ஷீல்டடா இருக்குன்னு சொல்ல முடியல அப்படிங்கிறத சொல்லிடலாம். அப்புறம் புரோட்டான், எலக்ட்ரான் மட்டும் பேசினாரு. நியூட்ரான் அதாவது நியூட்ரல் பார்ட்டிகிள் பத்தி பேசவே இல்லையே அப்படிங்கிறதையும் நீங்க வந்து சொல்லிக்கலாம். சோ தாம்சனுடைய அணு மாதிரியுடைய வரம்புகள் சுத்த தமிழ்ல நம்ம புக்ல போட சொல்றேன்.
தாம்சன் அணு மாதிரியானது அணுவோடைய நடுநிலைத்தன்மையை விளக்குகிறது. ஆனால் சரியான விளக்கங்கள் சில இடத்துல தரல. நேர்மின்னூட்டம் பெற்ற கோளம் எவ்வாறு எதிர்மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்களை ஈர்த்து மின் நடுநிலைத்தன்மை அடைவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது என்பதை விளக்க முடியவில்லை. டக்குன்னு அட்ராக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு நியூட்ரல் ஆகுதுல்ல, நடுநிலைத்தன்மை அடையுதுல. ஆனால் நடுநிலைமைனா என்ன, உடனே கேன்சல் ஆகி இருக்குல்ல, எப்படியும் ஒரு ஆட்டமா பார்க்கும் போது தான் இருக்கு, அப்படிதான். சோ அணுவை அந்த நடுநிலைத்தன்மையை அடைவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது அப்படிங்கறத விளக்க முடியல. ரெண்டாவது, இந்த அணு மாதிரியானது புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களை பற்றி மட்டும்தான் விவரிக்கிறது, நியூட்ரான்களை பற்றி கூறவில்லை. கிளியரா? இந்த 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க் ரெடி. ஓகே. அப்ப என்ன சார் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆட்டம் மாடலுக்கு அப்புறம் பின்னாடி வந்து நிறைய சயின்டிஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அவர்லாம் வருவாங்க. அவங்க சில விஷயம் பண்ணிருப்பாங்க. அப்புறம் போர் அப்படின்னு வருவாங்க. அதெல்லாம் நீங்க அப்படியே ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க ஒரே நாள்ல. அதுவும் இப்போ உங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா இந்த இடத்துல லிமிடேஷனா அதான் நான் முடிஞ்சதா சார், வேற ஒருத்தர் ஒன்றும் சொல்லலையா நீங்க கேட்கலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய மாடல் இருக்கு. பட் நம்ம பின்னாடி எல்லாம் வரும், பெரிய கிளாஸ் வரும். இது உங்க புக்ல இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சொன்னதை அனிமேஷன் வழியா பார்த்துட்டு போலாம். ஏன்னா அனிமேஷன் அவர் தாம்சன் என்ன பண்ணாருங்கிறத அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்க. நான் காமிக்கிறேன், ஒரே நிமிஷம் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஓகே ஓகே ரைட்டா? இப்போ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது, ஆமா சார் இந்த இந்த வாட்டர் மெலன் மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்க. ரெட் கலர் பாட்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. இந்த ரெட் கலர் பாட்டு தான் என்ன நான் சொல்லி கொடுத்தது, என்ன சொன்னேன் ஜேஜே எஸ், அதுதான் பாசிட்டிவ் சார்ஜ், நேர் மின் சுமை கொண்டது. அதுல நடுவுல டாட்டட் ஒரு ப்ளூ கலர் பால் மாதிரி இருக்கா? எஸ், அது என்ன யோசிச்சு பாருங்க. தாம்சன் ஜேஜே தாம்சன் என்ன சொன்னாரு, அதெல்லாம் என்னது? எஸ் எஸ், அது வந்து என்னது? எலக்ட்ரான். ஓகே, நியூட்ரான் பத்தி சொல்லல, நியூட்ரான் சொல்லக்கூடாது, நியூட்ரான் பத்தி அவர் சொல்லவே இல்லை. யாரும் நியூட்ரான் சொல்லக்கூடாது, சரியா? எலக்ட்ரான் தான், எலக்ட்ரான் மட்டும்தான், எலக்ட்ரான் புரோட்டான் மட்டும் தான் சொன்னாரு, நியூட்ரான் பத்தி சொல்லல. ஓகே, இப்போ இதுல ஆல்பா பார்ட்டிகல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க. அதாவது இந்த ஆல்பா பார்ட்டிகல் அனுப்புவாங்க. இந்த பாருங்க, இப்போ போகும் பாருங்க. ஆல்பா பார்ட்டிகல்ங்கிறது பின்னாடி, ஏன்னா இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இப்போ ஜஸ்ட் புரியக்காண்டி சொல்றேன். இந்த மாதிரி ஆல்பா பார்ட்டிகல் வச்சு அனுப்பும் போது அது சாடி எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நேரா அப்படி பயணிக்கிற மாதிரி இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றாரு, சரியா? ஏன்னா இதுக்கப்புறம் இவரோட ஸ்டூடெண்ட் தான் அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அவரோட ஸ்டூடெண்ட் அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மாடல் கொண்டு வருவாங்க. ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரி எல்லாம் பின்னாடி வருது, சரியா? ஓகே, இதுதான் பிளம் புட்டிங் மாடல். இப்படிதான் இருக்கும். இதுல சோதனைகள் பண்ணினா, அதனாலதான் உங்களுக்கு கிளாஸ்ல சொன்னா சோதனைகள் பண்ணுவாங்க. சோதனைகள் பண்ணி இருக்கா, ரெடியா இருக்கா அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஓகே, ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வரோம். அதுதான் பேலன்சி, இணைதிறன். இணைதிறன், சரியா? எழுதுறேன், ஒரே நிமிஷம். இணைதிறன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட, சரியா? ரைட். இப்போ ஆட்டத்தோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம். ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு கொடுத்துருக்கனால ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும் போது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது போக நியூட்ரல் பார்ட்டிக்கல், எலக்ட்ரான் இருக்காரு, 3 பேர் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு, சரியா? ஓகே, ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். அதுதான் பேலன்சி, இணைதிறன். பேலன்சி அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா, இணைதிறன் அப்படிங்கிற இந்த பேரை நல்லா இது பண்ணிப்பாங்க. இணைதிறன்
இணைதிறன் என்ன அர்த்தம்? திறன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கெப்பாசிட்டி. கரெக்டா? இவனுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குப்பா, இவன் இந்த ஒர்க்கை இப்படி படிச்சிருவான்ப்பா, இந்த புக்கை இப்படி படிச்சிருவான்ப்பா அப்படி சொல்லுவது அவனுடைய திறன், அவனுடைய திறமை, அந்த திறனை பொறுத்து தான் அந்த இதை பண்ணுவான். அப்ப இணை அப்படின்னா கம்பைன் பண்றது. சோ வேலன்சி அப்படின்னா இட் இஸ் அ கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் an atom. அப்புறம் என்ன அர்த்தம்? கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் an atomனா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம டாபிக்ல போகும்போது நீங்களே இதை யோசிச்சு பாருங்க. சரியா? சோ ஒரு அணு ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அப்படிங்கிற ரெண்டு நிலையில இருக்கலாம். நிலையாக, நிலையற்றதாக. சரிங்களா? சோ இணைதிறனை பற்றி நாம முழுமையா தெரிந்து கொள்வதற்கு ரூதர்ஃபோர்டு, நீல்ஸ் போர் மாடல்லாம் தேவைப்படும். அறிந்து கொள்வது அவசியம். ரூதர்ஃபோர்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புக்ல போட்டிருப்பாங்க. ரூதர்ஃபோர்டு கூற்றுப்படி அணுவானது அந்த 3 பார்ட்டிகல் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானால இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த புரோட்டானும் நியூட்ரானும் ரூதர்ஃபோர்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அணுவோடைய மையத்துல, அதாவது மத்தியில உட்கருன்னு இருக்கும். சரிங்களா? நியூக்ளியஸ்னு இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாரு. இதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், இந்த நியூக்ளியஸ்ல இருக்கும் அப்படின்னு ரூதர்ஃபோர்டு சொல்றாரு. யாரு இதுல இருக்கும்? நியூட்ரானும் புரோட்டானும். கிளியரா? அப்ப எலக்ட்ரான் எங்க சார் இருக்குன்னா, எலக்ட்ரான் வட்டப்பாதையில சுத்தி வரும்னு சொல்லுவாங்க. சோ இப்படி இங்க அந்த வட்டப்பாதையில இப்படி சுத்தி வரும். பட் அவருமே அதை அது இன்னும் ஃபுல்ஃபில்லா சொல்லியிருக்க மாட்டாரு. அப்புறம் நீல்ஸ் போர் சூப்பரா சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்ல வட்டப்பாதையில சுத்தி வருங்கிறது உண்மைதான். ஆனா சும்மா சுத்தி வர்றது அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்பிட்ல ஒரு வட்டப்பாதையெல்லாம் சுத்தி வர்றதுன்னு சொல்லிட்டு அடுத்து அவர் போர் சொல்லியிருப்பாரு. அது இன்னும் கொஞ்சம் ஆட்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சரிங்களா? பாயிண்ட் ஆட் பண்ணி விடுது. ஓகே. இப்போ வட்டப்பாதையே நம்ம ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல எலக்ட்ரான் கூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப நான் இங்க போட்டோம்னா இதெல்லாம் எலக்ட்ரான், இது வந்து ஆட்டம், இது நியூக்ளியஸ் அப்படின்னா இதுதான் எலக்ட்ரான் ஆர்பிட், எலக்ட்ரான் கூடு. எலக்ட்ரான் இங்கதான் போகும், இங்கதான் போகும். வேற ஏதோ இடத்துல போய் நிக்க மாட்டார். நடுவுல ஒரு கேப் இருக்கு, அங்கெல்லாம் போய் நிக்க மாட்டார். சரிங்களா? இது நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன். ஆனா இதை தான் நீங்க ஹையர் கிளாஸ் எல்லாம் போர் ஆட்டம் மாடல்ல படிப்பீங்க. நான் இன்ட்ரடக்ஷன்ல உங்களுக்கு புரிய வைக்கமா சொல்லிட்டேன். சரிங்களா? சரி. அப்போ ஒரு ஆட்டத்துல எத்தனை அணுக்கூடு சார் இருக்கும்? ஒரு ஆட்டத்துல ஆர்பிட் எத்தனை இருக்குன்னா, ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட, இப்படிதான் ஒன்னே ஒண்ணு இருக்கலாம், இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கலாம், 2, 3 இருக்கலாம். அது அந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அந்த ஆட்டத்துடைய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அது இருக்கு. சரிங்களா? சோ எலக்ட்ரான் கூட்டினை கொண்டிருக்கும். அவற்றுடைய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை அந்த அந்த ஆர்பிட் சொல்லக்கூடிய வட்டப்பாதையில நீங்க பார்க்கலாம். இத்தனை எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ இந்த ஆட்டத்துல இது நியூக்ளியஸ், இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், முதல் அந்த வட்டப்பாதை, இது 2வது வட்டப்பாதை. இப்ப இதுல மொத்தமே 2 வட்டப்பாதை இருக்குன்னா இந்த 2வது வட்டப்பாதை தான் கடைசி வட்டப்பாதை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கடைசி வேலன்ஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன்ஸ் ஆர்பிட் அதாவது கடைசியா இருக்கக்கூடிய அந்த வட்டப்பாதை. ஓகேவா? சோ இங்க எலக்ட்ரான்கள் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா அந்த கடைசி வட்டப்பாதையில நம்ம கிளாஸ்ல கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்போம்ல, அப்படி நீங்க யோசிச்சீங்க. கடைசி பெஞ்சில் இருக்கிற அந்த ஆட்களை நம்ம என்ன சொல்ல போறோம்னா இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில இருக்கணும். இடையில உள்ளதோ நடுவில் உள்ளதோ ஃபர்ஸ்ட்ல உள்ளதோ நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? நம்ம சொல்றது கடைசியில உள்ளது. சோ கடைசியில உள்ள அந்த எலக்ட்ரான்களுக்கு பேர் என்ன பேருனா இணைதிறன் எலக்ட்ரான்கள். இங்கிலீஷ்ல பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இங்கிலீஷ் உள்ள பசங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் ஆர்பிட்னா ஒன்னே ஒன்று போட முடியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒன்று இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கலாம். அதனால நான் ஒரு கோடு போட்டேன்னா ஒன்று தான் இருக்குமா? அப்படி கிடையாது. அது ஒவ்வொரு ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அனிமேஷனையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ கடைசி எலக்ட்ரான் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை தான் நம்ம இணைதிறன் எலக்ட்ரான்கள் சொல்றோம். அந்த கூட தான் இணைதிறன் கூடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கிளியர் ஆயிட்டா? இணைதிறன் கூடு இதெல்லாமே உங்களுக்கு இப்போ கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ வேலன்ஸ் ஆர்பிட்,
அண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஓகே, ரைட். இப்போ எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்களுடைய ஒருங்கமைவு எலக்ட்ரான் அமைப்பு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல எலக்ட்ரான் நம்ம வந்து பிளேஸ் பண்றோம்னா, உதாரணத்துக்கு நான் 10 எலக்ட்ரானையும் ஒரே மாதிரி இடத்துல போட்டுடலாமா? ஒரே ஒரு கூட்டுல போட வேண்டியது சார். ஏன் சார் 2, 3னா சொல்றீங்கன்னு ஒரு டவுட் வருதா உங்களுக்கு? அப்படிதானே? ஒரு ஆட்டத்துல 10 எலக்ட்ரான் இருக்கு. சரியா? நான் சொன்னேன் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட அந்த இணைதிறன் சாரி எலக்ட்ரான் கூடு உண்டு, ஆர்பிட் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட் வரலாம்னா 10க்கு எதுக்கு நமக்கு வந்து 2, 3லாம் போடணும்? ஒரே இதுல போட்டா என்ன? அப்படிதானே? ஒரே ஆர்பிட்ட போட்டானே அப்படின்னு தோணுதா? எஸ். அப்படியும் நம்ம போடக்கூடாது. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த வார்த்தைன்னா லைக் இந்த டேம். சரியா? ஏன்னா நம்ம எலக்ட்ரான்ல நீங்க பின்னாடிலாம் படிப்பீங்க, ஹையர் கிளாஸ்லயும் படிப்பீங்க. எலக்ட்ரான்ல சும்மா சும்மா தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்பிட்லயும் ஃபில் பண்ண முடியாது. ஒரு ஆர்பிட்ல 5, ஒரு ஆர்பிட்ல 2 அப்படிலாம் சும்மா சும்மா ஃபில் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரூல் உண்டு. சரிங்களா? அதுக்கு பேர் தான் நம்ம எலக்ட்ரானுடைய அமைப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. எலக்ட்ரான் அமைப்பும் போட்டிருப்பாங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்து தனிமங்கள், அதாவது அனைத்து எலமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா அணுக்கள் இயல்பாகவே நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற விரும்புகின்றன. இது ஒரு ஆட்டம் அப்படின்னு இருக்கும்போது, நியூக்ளியஸ் எங்க இருக்கும்போது, இங்க உள்ள எலக்ட்ரான் இருக்குல்ல, எல்லா ஆட்டமுமே என்ன நினைக்குன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு அமைப்பு தான் வேணும் அப்படின்னு நினைக்கி. ஓகே, ஸ்டேபிளா இருக்கணும்ப்பா. எல்லாமே அப்படிதான் நினைக்கும். சரிங்களா? எல்லா ஆட்டமும் அப்படிதான் நினைக்கும். ஒரு நிலையான எனக்கு ஒரு எலக்ட்ரான் அமைப்பு வேணும் அப்படின்னு நினைக்கும். அந்த நிலையான எலக்ட்ரான் அமைப்புனா எது? அதை கெட் பண்ணணும்னா அந்த ஆட்டம் என்ன பண்ணணும்? அதை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அனைத்து அணுக்களும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற தங்களோட அந்த லாஸ்ட் கூடு அப்படின்னு இருக்குல்ல, வேலன்ஸ் ஆர்பிட், இணைதரம் கூடு அப்படின்னு நான் சொன்னேன்னா, இணைதரம் கூடு அல்லது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வேலன்ஸ் ஆர்பிட்னு சொல்றோமா, அந்த வேலன்ஸ் ஆர்பிட் உள்ள எலக்ட்ரானை தான் அது வாட்ச் பண்ணும். அந்த வேலன்ஸ் ஆர்பிட் உள்ள எலக்ட்ரானை தான் அது வந்து ட்ரேட் பண்ணும். கொடுக்கவா வேங்கவா அப்படிங்கிறத விஷயத்தையே அது பண்ணும். உள்ளுக்குள்ள வச்சு பண்ண முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள எலக்ட்ரானுக்கு வந்து நியூக்ளியஸ் கூட ரொம்ப அட்டாச்சடா இருப்பாங்க. அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் தான் வெளியில போயிட மாட்டார் அந்த எலக்ட்ரான். அவர் வந்து ஏன்னா நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிதானே? ஏன்னா புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ அவர் வெளியில போக முடியாது. அப்ப அவர் பாக்குற என்னன்னா, சரிப்பா நான் வந்து ஸ்டேபிள் ஆகணும், நான் வந்து நிலைத்த தன்மைக்கு போகணும். யோசிச்சு பார்ப்பாரு. பின்னாடி லாஸ்ட்ல உள்ள ஒரு பையனை, ஓகே ரைட், நீ வந்து அது அந்த ரூல் படி இருக்கு. ஒன்னு இன்னும் ஒரு 2, 3 பேரை கூப்பிட்டு அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு வா. இல்ல இந்த 2 பேரும் நீ வந்து வேற ஒரு வேற ஒரு கிளாஸ்க்கு பேரு, வேற ஒரு கிளாஸ்ல போய் வேற ஒரு அந்த லாஸ்ட் பெஞ்சில் இடம் கம்மியா இருக்குன்னா அங்க போய் உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரேட் பண்றது, வியாபாரம் மாதிரி பண்றது. அதுதான் உங்களுக்கு புரிய கண்டு இந்த வார்த்தை சொன்னேன். ஆனா அந்த வார்த்தையை நீங்க எழுதக்கூடாது. சரியா? உங்களுக்கு புரிய கண்டு வியாபாரம்னா கொடுத்து வாங்குறது, அது கண்டு சொல்றேன். ஓகே, சோ இந்த மாதிரி பண்ணும். ஓகேவா? சோ எலக்ட்ரான்களை இணைதிறன் கூட்டுல இருக்கக்கூடிய வேலன்ஸ் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை கொடுக்கலாம் அல்லது வாங்கலாம். சரி சார், எவ்வளவு கொடுக்கலாம் எவ்வளவு வாங்கலாம்? அடுத்த கொஸ்டின். ரைட்டா? சோ அதுக்கு தான் ஆக்டேட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைதிறன் கூட்டுல 2 இருக்கலாம் அல்லது 8 எலக்ட்ரான்களை பெற்று இருக்க வேண்டும். இந்த 2ல ஏதாவது 1 இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு உட்கார்ந்துருவாரு அந்த ஆட்டம். ஒண்ணு அவருடைய வேலன்ஸ் ஆர்பிட்ல இணைதர கூட்டுல 2 எலக்ட்ரான்கள் இருக்கணும், இல்லையா 8 இருக்கணும். நடுவுல யாராவது இருந்தாங்கன்னா 3, 4, 5, 6 இருந்தா அதுக்கு ஏத்தாப்புல அவர் வந்து இந்த 2க்கோ இல்ல 8க்கோ ட்ரை பண்ணுவாரு. உதாரணத்துக்கு நான் புரிய ஒரு ஒரு சின்ன எக்ஸாம் சொல்றேன். பட் இதையும் நம்ம எக்ஸாம் எழுதக்கூடாது. சரியா? இவர் வந்து ஒரு டீம், ஒரு கிரிக்கெட் டீம் கிரவுண்டுக்கு போறாரு. அப்போ அவரு ஒரு டீம், இன்னொரு டீம் வராரு. பக்கத்துல உள்ள ஒருத்தர் ஒரு டீம் வராரு.
நம்ம சின்ன வயசுல நீங்க நீங்க இப்ப விளாண்டுருப்பீங்க. நம்ம டீம்ல உள்ள ஆளு திடீர்னு அங்க போயிருப்பாப்ல, அந்த டீம்ல உள்ள ஆளை நம்ம விளையாட்டுக்கு சேர்த்திருப்போம், நம்ம டீம்ல சேர்த்திருப்போம். இதெல்லாம் எல்லாருமே விளாண்டுருப்போம், அப்படிதானே? ஓகே, ரைட். ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு இதை வச்சு சொல்லணும்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அப்போ இவர்கிட்ட வந்து ஒரு டீமுக்கு வந்து 5 பேர் தேவை. ஒரு டீம்ல 5 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. சரியா? இது நான் இந்த நம்பர் வந்து வேற அதுக்கு வேற புரியக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். 5 பேர் தான் இருக்கணும். ஆனா இவர்கிட்ட வந்து 4 பேர் தான் இருக்கு. ஆனா இவர்கிட்ட 6 பேர் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. சார் ஈஸியா அந்த ஒரு ஆள் இங்க எடுத்துட்டா இவர் 5ஆ மாறியோ இவரும் 5ஆ மாற 2 டீம் ரெடி. அப்போ இந்த மாதிரி அப்ப இவரு கொடுக்கறதுக்கு சம்மதிக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு டீம் வேணும். அவருக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா. நீங்க 5 பேர் தான் எடுக்க முடியும்னா அப்ப ஒருத்தன் எக்ஸ்ட்ரா தானே, அவன் வேண்டாம் தானே, அவனை சேர்க்கவே முடியாது. கரெக்டா? அப்ப 5 பேர் வேணும்பா எனக்கு டீமுக்கு அப்படின்னா அப்ப ஒருத்தனை கொடுக்க ரெடியா இருக்காரு. இவருக்கு 4 பேர் வச்சு விளையாட முடியாது. அப்படிதானே? ஏன்னா ஒரு டீமுக்கு 5 பேர் தான் வேணும். அப்ப டக்குனு நீ ஒருத்தன் வாப்பா இந்த வந்தான். அப்போ இந்த ஒரு ஆளுக்கும் நல்லதுதான். ஒரு ஆள் போறாரு அவருக்கு. ஏன்னா நம்ம தனியா இருந்தா எந்த டீம்லயும் இல்லாம ஆக்கிடுவாங்க. பட் இப்போ அவர் என்ன பண்றாரு? ஒரு டீம்ல போய் சேர்ந்து விளையாட்டுல கலந்து கொள்ளலாம். அப்போ இது உங்களுக்கு ரியல் லைஃப்ல உள்ள எக்ஸாம் புரியுதா? இந்த மாதிரி டீம்ல ஒரு ஸ்டேபிளா கொண்டு அதேதான் ஆட்டம்ஸ் பண்ணுது. ஆனா இங்க உள்ள நம்பர்ஸ் வேற. சரிங்களா? ஒண்ணு 2ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். அப்போ இந்த ஆட்டம் வந்து இப்ப இது இந்த டீமை நான் ஆட்டமா எடுக்கிறேன். இவர்கிட்ட வந்து 3 இருக்கு. சரியா? இவர்கிட்ட உள்ளத நம்ம வந்து இப்ப 7 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துறேன். சரியா? அப்போ யோசிச்சு பாருங்க. ஒண்ணு இவர் வந்து 2ஆ மாறலாம் அல்லது 8ஆ மாறினா ஸ்டேபிள் ஆகும். அதே மாதிரி தான் இவர் 1 2 எலக்ட்ரான் இருக்கணும், 8 எலக்ட்ரான் இருக்கணும். இதுல வேலன்ஸ் ஆர்பிட்ல சொல்றேன், இணைதர கூட்டுல சொல்றேன். இந்த 3 பேருக்கு 3 பேர் இருக்காங்க, 3 எலக்ட்ரான் இருக்காங்க. 2க்கு வர்றது ஈஸியா இல்ல 8க்கு வர்றது ஈஸியா? சொல்லுங்க. இந்த 3 பேர் இருக்காங்களா, 3 எலக்ட்ரான். இப்ப நம்ம வந்து நான் டீம் பத்தி பேசல, ஆட்டம் எலக்ட்ரான் பத்தி பேசுறேன். இங்க வந்து 3ன்னா 3 எலக்ட்ரான் அங்க இருக்காது. இந்த 3 எலக்ட்ரானுக்கு யாரு ரொம்ப ஈஸி? 2ஆ மாறது ஈஸியா இல்ல 8ஆ மாறது ஈஸியா? எஸ், வெரி குட். 3 பக்கத்துல 2 தான் இருக்கு. அப்ப அவருக்கு 2 வர ரொம்ப ரொம்ப ஈஸி. 8னா இன்னும் 5 பேர் தேவை. ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? அப்ப இவர் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. 2ஆ வர்றதுக்கு அவர் வந்து விருப்பப்படுறாரு. 2ஆ வந்துடலாம். ஒன்னே ஒருத்தன் எக்ஸ்ட்ரா. அப்போ மீதி இருந்த ஒரு ஆளை இவர் கொடுக்கறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்காரு. எப்ப இவன் போயிட்டா நம்ம வந்து இங்க நம்ம ஸ்டேபிள் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? இந்த இடத்துக்கு வாங்க. இது இன்னொரு ஆட்டம், வேற ஆட்டம். அதான் கலர் நான் வேற கொடுத்தேன். அங்க வந்து 2 அல்லது 8ஆ கொண்டு வரணும். ஆனா அவர்கிட்ட பாருங்க 7 இருக்கு. இவரு 2ஆ மாறுறது ஈஸியா 8ஆ மாறுறது ஈஸியா? எஸ், இது ஈஸியா சொல்லுங்க. எஸ், 8ஆ மாறுறது ஈஸி. ஏன்னா ஒரு ஆள் வந்தா போதும். அவர் வந்து இன்னும் 5 பேரை கொடுத்து 2ஆ மாற ரொம்ப கஷ்டம். ஒரு ஆளா நம்ம வைக்கிறது ஈஸி. அப்ப அவர் வந்து ஒரு ஆளை வாங்கறதுக்கு ரெடியா இருப்பார். இவர் ஒரு ஆளை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பார். அப்ப இவர் கொடுத்துட்டாருன்னா அவர் வாங்கிட்டாருன்னா அவ்வளவுதான். 2 பேரும் ஸ்டேபிளா மாறிடுறாங்க. புரியுதா? ஓகேவா? சோ இதுதான் இணைதிறன். இதுதான் அந்த கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? எங்க அது 2க்கா இல்ல 8க்கா அப்படிங்கிற அந்த பக்கத்துல வரத வச்சு அவங்களுடைய அந்த பேலன்ஸையே நம்ம சொல்ல போறோம். ஓகே, பேலன்ஸையே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பேலன்ஸ் எலக்ட்ரான் இணைதர கூட்டுல உள்ள எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அடுத்து பேலன்சி அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம வந்து சொல்ல போறோம். ஓகே, சோ இதுல வந்து ஒரு மந்த வாயுக்கள் இன்னர் கேஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. இதெல்லாம் சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன். இந்த மந்த வாயுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது. ரொம்ப ஹைலி ஸ்டேபிள். ஆக்சுவலி எலக்ட்ரான்லாம் அப்படியே ஃபிட் ஆயிருப்பாங்க. இப்போ ஹீலியம்லாம் எடுத்தீங்கன்னா தனது இணைய கூட்டுல 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். நியான் எடுத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப அவர்கிட்ட வந்து நம்ம போய் வாங்கவும் முடியாது, அவரும் கொடுக்க மாட்டாரு. ரெடியா இருப்பாரு அவரு. சரியா? அண்ட் அவர் எந்த வித கெமிக்கல் ரியாக்ஷனையும் ஈடுபட மாட்டாங்க. இன்னர் கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு மந்த பேர்ல பாத்தீங்கன்னா மந்தம். அவர் வந்து எதுலயுமே வேலை பார்க்க மாட்டார். அப்படியே இருப்பார். அவர் எந்த ரியாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆக மாட்டார். ஆனா அதிக நிலைப்புத்தன்மை உண்டு. ஓகே, ரைட்டா? சோ ஒரு அணுவுடைய அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இணைதிறன் எலக்ட்ரான்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ல பங்கு பெறும். வேதி வினையில நடுல, அது முன்னாடி சொல்லிட்டேன், நடுவில் உள்ளதோ முன்னாடி உள்ளதோ நியூக்ளியஸ் பக்கத்துல உள்ளதோ வேலை பார்க்காது. வேதி வினையில ஈடுபடாது. வேலன்ஸ்ல உள்ள எலக்ட்ரான் தான் ஈடுபடும். சரிங்களா? அப்போ அவைதான் அந்த
அணுவோடைய வேதி பண்புகளை தீர்மானிக்கின்றன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை தீர்மானிக்கின்றன. அப்ப வெவ்வேறு அணுக்களுக்கு வெவ்வேறு இணைத்திறன் பெற்றிருக்கும் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சு போச்சா? இவருக்கு இப்படி கொடுக்கணும், அவருக்கு அப்படி வாங்கணும் அப்படின்னு. அப்போ டிஃப்ரெண்டான ஆட்டத்துக்கு டிஃப்ரெண்டான கெப்பாசிட்டி இருக்கு. சரியா? சோ அவங்களாம் ஒரு மாதிரி இணைஞ்சு இப்ப NaCl உப்பு நம்ம சொல்றோம், H2Oன்னு சொல்றோம், வாட்டர் சொல்றோம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எப்படி இணையுதாங்க? ஏன் எண்ணெயை வந்து மத்தது கூட சேர்ந்து நம்ம உப்பா கிடைக்க கூடாதா? இல்ல. கரெக்டா? சாப்பிடக்கூடிய உப்பு NaCl தான், சோடியம் குளோரைடா தான் கிடைக்கும். அப்படிதானே? சோ ஒரு அணு, ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்து கூட, ஒரு வேறொரு அணு கூட இணையக்கூடிய திறன்னா இணைதிறன். இதுதான் பேலன்சி. இப்போ புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஒரு அணு, நான் திருப்பியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அணு இன்னொரு அணுவுடன் இணையக்கூடிய திறனே அணுவுடைய இணைதிறன். ஓகே? ஏன் இணையணும்? ஏன் கொடுக்கணும்? ஏன்னா அப்பதான் அவர் நிலைப்புத்தன்மை அடைவாரு. அப்போ எலக்ட்ரானை இழக்கலாம், இல்லை ஏற்றுக்கொள்ளலாம். இதுதான் அந்த அணுவுடைய இணைதிறன். புரியுதா? பேலன்சி அப்படிங்கிறது பேர். இப்ப புரிஞ்சுதாப்பா? ரைட். சோ இப்போ அதுக்கப்புறம் இணைதிறனுடைய வகைகள் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. சரி, நம்ம வந்து நம்ம அனிமேஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே நிமிஷம். ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன், ஏன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே நிமிஷம். ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? ஸ்க்ரீன் தெரியும், தெரியுதா? ஓகே ஓகே, டன் டன். ஓகே, இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ இப்போ நீங்க பார்க்க ஒரே நிமிஷம். ஓகே, ரைட். சோ இங்க வந்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா? இது இருக்கு. இந்த பாருங்க, ஒரு ஆட்டத்துல நம்ம வந்து புரோட்டான் நியூட்ரான்களை நம்ம ஃபில் பண்ணோம், அப்புறம் எலக்ட்ரான்களை ஃபில் பண்ணோம். ஸோ அதனால அது எப்படி ஸ்டெபிலிட்டி ஆகுது, எப்படி நிலைப்புத்தன்மை பெறுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ இணைதிறன், அதாவது வேலன்சியை பத்தி படிக்க போறோம். இதுல ஆட்டம் எப்படி உருவாகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஒரு ஆட்டத்துக்கு 3 அடிப்படை பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். தெரியுதா? அந்த 3 பேர் கீழே இருக்காங்களா? தமிழ்லையும் இங்கிலீஷும் ப்ரொனவுன்ஸ் தான் பார்த்துக்கோங்க, வேற வேற கலர் போட்டுப்பாங்க. இப்போ நான் ஒரு கார்பன் அணுவை நான் உருவாக்க போறேன். கார்பன் அணுவை, அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 6 புரோட்டானை எடுத்துக்கிடுவேன். ஸ்டெபிலிட்டி நீங்க பார்க்கலாம். இப்போலாம் அன்ஸ்டேபிள்னு வரும். 6 கொண்டு வரணும், 5 இன்னொன்னு கொண்டு வந்தா கார்பனா மாறிடும். வந்துட்டா? பட் இது வந்து பாசிட்டிவ் அயன் தான், ஏன்னா நியூட்ரான் சேர்க்கல, எலக்ட்ரான் சேர்க்கல. ஸோ ஒரு நியூட்ரான் வந்து இதை ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது அது வந்து உங்களுக்கு இப்போ கிடையாது, இணையதளம் பத்தி பேசுறாங்க. ஸோ இதை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு ஒரு 7 அல்லது 6 கொடுக்கலாம். 7 கொடுத்தா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ நான் வந்து 7 கொடுக்குறேன்னு. இது உங்களுக்கு இப்போ நியூட்ரானை பத்தி வராது, எத்தனை எண்ணிக்கை போடுறணும் அப்படிங்கிறது. நான் 7 கொடுக்குறேன், இப்படி கொடுத்துறேன். ஸ்டேபிள் தான் காமிக்கும், பாசிட்டிவ் அயன் தான் காமிக்கும், ஏன்னா நான் இன்னும் எலக்ட்ரானை ஆட் பண்ணல. அப்படிதானே? ஸோ எலக்ட்ரானை ஆட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு எலக்ட்ரானை ஆட் பண்றேன், நீங்களே பாருங்க ஸ்டேபிள் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படிங்கிறது இருக்க பாருங்க. 1 ஸ்டேபிள், அப்படிதானே? 2 3 4 5. இப்போ பாசிட்டிவ் அயன் தான் இருக்கு, நல்லா பாருங்க என்ன. இப்பதான் நியூட்ரல் ஆயிடுச்சு. அதாவது உள்ளுக்குள்ள 2 பேர் எலக்ட்ரான் இருக்காங்க, வெளியில வந்து 4 பேர் இருக்காங்க. அப்படிதானே? ஓகே, சோ இப்போ நான் வந்து 6 எலக்ட்ரான் சேர்க்க போறேன். 6 எலக்ட்ரான்கள் அப்படிங்கும் போது நம்ம எப்படி இருக்குன்னா, ஒரு ஆட்டம் சமநிலை இருக்குன்னா இப்படி தேவை.
கரெக்டா? புரோட்டானுக்கு எண்ணிக்கை சமமாக எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும். புரோட்டான் எத்தனை 6 தானே ஆட் பண்ண, அப்ப 6 எலக்ட்ரான் இருந்தானே நியூட்ரல் ஐட்டம் மாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சு வச்சா நியூட்ரல் நடுநிலை தன்மையா இருக்குது புரிஞ்சு வச்சா ஓகே ஓகே. இப்போ 6 சேர்க்கும் போது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த வேலன்ஸ் செல், அதாவது இணைதர கூட்ட நீங்க கவனிக்கணும். இணைதர கூட்டுனா என்ன? வெளிப்புறத்துல கூடு. இது இப்போ கார்பன்ல ஓகே இந்த மாதிரி 4 பேர் வெளியில உட்காந்துருக்காங்க, உள்ள 2 பேர் உட்காந்துருக்காங்க. கார்பன்ல இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய எண்ணிக்கைக்கு சமமா இருக்காங்க, அதனால நியூட்ரல் ஆட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறத இங்க போட்டுருக்காங்க. ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ அந்த வேலன்ஸ் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இணைதர கூட்டுல உள்ள எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான், இணைதர எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். லித்தியம் அப்படிங்கறது எல்ஐ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எல்ஐன்னு போட்டிருப்பாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்கு, இணைதரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. சோ லித்தியத்தை நான் உருவாக்குறதுக்கு 3 எலக்ட்ரான்களை எடுக்க போறேன். இப்படி எடுத்துக்குவேன். சரியா? எடுத்துக்குவேன். அப்போ புரோட்டான்களை சேர்க்கணும். ஹைட்ரஜனா இருக்கு, ஹீலியமா மாறும், புரோட்டானா இது மாறிடும். சரியா? ரைட். அப்போ வந்து நாம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸ்டெபிலிட்டியை பார்த்துக்கணும். ஸ்டெபிலிட்டியா இருக்கு. ஓகே. ஆனா இப்போ இணையதளம் கூட்டல் பாருங்க, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஒன்னே ஒன்று தான் இருக்கு. புரியுதா? ஓகேவா? சோ இந்த செல்லுல முதல் செல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கு, வெளிப்புறத்துல வேலன்ஸ் செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ஸ்டெபிலிட்டியா இருக்காங்க அப்படின்னா அப்புறம் நியூட்ரலா மாறுதாங்க. ஓகே. அடுத்து நம்ம வந்து என்ன இந்த நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை வந்து 1 வந்து கம்மி பண்ணிடும். ஓகே ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு எலக்ட்ரானை ஆட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் எடுத்துக்கேன். ஸோ லித்தியம் இருக்கு, புரோட்டான்களுடைய எண்ணிக்கை வந்து இருக்கு. ஓகே. அது அதான் ஏன்னா இதுல வந்து இன்னொன்று ஸ்டெபிலிட்டி வந்து இப்போ நம்ம வேலன்ஸ் பத்தி தான் பேச போறோம், நியூட்ரானை பத்தி பேச போற கிடையாது. ஆனா இந்த அனிமேஷன்ல வந்து நியூட்ரான் வச்சு கொடுத்துருப்பாங்க, பட் அது உங்களுக்கு கிடையாது. அதனால அது வந்து நிறைய இடத்துல ஸ்டேபிளும் காமிக்கும், ஏன்னா அது நியூட்ரானோட எண்ணிக்கையை வச்சு வரும். சரியா? நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 3 எடுத்துருந்தேன். எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. லித்தியம் வந்துட்டு பாசிட்டிவ் அயனா இருக்கு, ஒரு எலக்ட்ரானை கொண்டு போறோம். சரியா? நியூட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதை புரிஞ்சுக்க நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வேலன்ஸ் செல்ல முழுமையாக நிரம்பி இருக்க வேண்டும், ஆனா இங்க இல்ல. ஏன்னா 2 இருக்கணும், இல்ல 8 இருக்கணும். லித்தியம் வந்து ஸ்டேபிள் ஆகும். இந்த ஸ்டேபிள்ல பாக்காங்க, ஏன்னா இது நியூட்ரான் வச்சு சொல்லியிருப்பாங்க. புரியக்காண்டி இதை மட்டும் எடுத்துருக்கேன். அப்ப இந்த எலக்ட்ரான்களை இழக்கிறது ஈஸி அப்படின்னா, ஒரே ஒரு எலக்ட்ரானை இழக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அவர் வந்து அந்த எலக்ட்ரான் எடுத்த பிறகு அவர் ஸ்டேபிளா மாறிவாரு. அதனால இவர் வந்து கொடுக்க ரெடி. அப்ப இந்த லித்தியத்துக்கு இணைதிறன் 1, ஏன்னா அவர் கொடுக்க ரெடியா இருக்காரு. ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுக்க ரெடியா இருக்காருல்ல, அப்ப இதோட இணைதிறன் 1 அப்படிங்கிறத நாம போட்டுக்கலாம். இது புரியுதா இப்போ? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். மீதி உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது என்னலாம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஆட்டம் மாடலையும் நான் அடுத்த கிளாஸ்ல காமிக்கிறேன், உள்ள வந்தோடனே காமிக்கிறேன். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, இணைதிறன் எலக்ட்ரான்களை பார்த்துக்கோங்க. வேலன்ஸ்னா என்ன, கம்பைனிங் கெப்பாசிட்டி சொன்னேன், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது அப்படிலாம் சொன்னேன். வேலன்ஸ்ல 2 டைப் இருக்கு, பாசிட்டிவ் வேலன்சி, நெகட்டிவ் வேலன்சி. அதை நான் வந்து அடுத்த கிளாஸ்ல நடத்த போறேன். அதை நடத்திட்டு மீதி உள்ளதை நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். சரிங்களா? ஸோ தாம்சனோட அணு மாதிரியை படிங்க, மித்ததெல்லாம் ரீட் பண்ணி பாருங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, நான் கிளாஸ் நிறைவு செய்த. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.